இப்போ பார்த்தீங்கன்னா தன்னோட உயிரை கூட பொருட்படுத்தாமல் மிஸ்டர் அனுமராஜ் அவர்கள் இவ்வளோ ஹைட்டில் ஏறி நின்று வேலை பார்த்துட்ருக்காரு. ஸ்கூலு காலேஜெலாம் எல்லாமே 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் இருக்கும் சொல்லப்போனால். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி காலைல பார்த்தீங்கன்னா டைம் 10 ஆகுது. பின்னாடி எப்போயுமே முன்னாடி உட்காந்து தான் நம்ம வீடியோ போட்டுட்ருப்போம். இப்போ வந்து பைக் பின்னாடி உட்காந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எங்கே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவர் இங்கே இருக்கார். அவர் வந்து எலக்ட்ரிஷியனாக இருக்கார். இங்கே நிறையா வீடை கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு ஹைதராபாத்தில். ஒரு சின்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. நான் வேடிக்கை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கேன். ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச ரோடு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஏற்ற இறக்கங்கள்லாம் நிறையா இருக்கும். ரோடு ரொம்ப எப்போவுமே நைட் டைம்லாம் சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த ஏரியா வந்து நமக்கு சுத்தமாகவே பிடிக்காது. ரோடு பிடிச்சது, ஆனால் ஏரியா சுத்தமாக பிடிக்காத ரோடு. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ சைட்டுக்கு வந்து நாங்கள் வந்துட்டோம். இந்த வில்லாக்குள்ளே தான் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். வில்லானா உங்களுக்கு தெரியும், எல்லா வீடும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சிட்டிக்கு அவுட்டரில் இவ்வளோ பெரிய வில்லா வந்து இருக்கிறத நானே இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுனா அவுட்ருனா அவுட்டு, ரொம்ப பெரிய அவுட்ரு. அந்தளவுக்கு வெளில வந்திருக்கோம். வில்லாலலாம் பாருங்கள், எல்லாம் சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற ஒரு வில்லால தான் இப்போ நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். நான் வந்து வேலை பார்க்கல, நான் வேடிக்கை தான் பார்க்க போகிறேன். பார்த்தீங்கன்னா இதான் வில்லா. நல்லா தான்டா கட்டியிருக்காங்க. இங்கே இங்கே இருக்க பாருங்க, 1 2 3 4 6 லைட்டு. இந்த லைட்டை தான் இப்போ மாட்டணும். இதில் எப்படி இதில் ஏறி இதில் மாட்ட போகிறாங்கிறதா இப்போ டிஸ்ட்டு. அதை வந்து இவர் தான் பண்ண போகிறாரு. இதில் எப்படி ஏறி மாட்டுறான்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம வேடிக்கை தான் பார்க்க போகிறோம், ஒன்றும் பண்ண போகிறதில்ல. பர்றா, வீட்டுக்குள்ளே லிஃப்ட்லாம் கட்டி வச்சுருக்காங்க. லிஃப்ட் ஒர்க் ஆகாதா? நானே துபாயிலேருந்து தான் வந்திருக்கேன். தெரியுமா தெரியாதா உனக்கு? நானே துபாயிலேருந்து தான் வந்திருக்கேன். நான் தான். நீயா துபாயில இருந்தா? பா செம்மையாக கட்டியிருக்காங்கப்பா. ரூமுக்குள்ள ரூம் மேபி பாத்ரூமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓப்பன் ஆக மாட்டேங்குது. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? எப்படி இங்கேருந்தே ஜம்ப் பண்ண போறியா? கிச்சனில் டோர்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸில் செஞ்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. கிச்சனில் எதுக்கு இவ்வளோ கபோர்டு வச்சுருக்காங்கன்னு தெரியல. பேசாமல் இந்த வில்லா வந்து நீ வாங்கிட, கல்யாணம் பண்ணிட்டு உன் ஒய்ஃபோட இங்கே வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை மதுவா ஞாயிறு மதியம் சமையல் அறையில் ஆனால் கிச்சன்லேருந்து சமைக்கிறதே ஒரு ஆசை வரும் போல. இந்த மாதிரி எவ்வளோ டோரு. அதான் இந்த மாதிரி இவ்வளோ கபோர்டு எதுக்கே வச்சிருக்கானுங்க இங்கே. இங்கே பேரு இங்கே 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 சிங்க் வந்துடும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு வீடு. இப்போ பார்த்தீங்கன்னா தன்னோட உயிரை கூட பொருட்படுத்தாமல் மிஸ்டர் அனுமராஜ் அவர்கள் இவ்வளோ ஹைட்டில் ஏறி நின்று வேலை பார்த்துட்ருக்காரு. இங்கேருந்து கீழே விழுந்தால் ஒன்றும் ஆக மாட்டார், என்ன கை கால் தான் உடையும், அவ்வளோதான், வேற ஒன்றும் ஆகாது. நான் ஏன் இவ்வளோ சேஃப்டி இல்லைன்னு சொல்கிறேன்னா, இது வந்து அந்த ஆட்டம் ஆடுது. இது வந்து அந்த ஆட்டம் ஆடுது, அதனால தான் சேஃப்டி இல்லைன்னு சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த பல்ப் இருக்குது பாருங்க, இந்த பல்பை தான் வந்து இதை ஃபிட் பண்ண போகிறாரு அவர். இது ஒரு பல்ப்பு பார்த்தீங்கன்னா 3 ஸ்பாட் லைட்டு. ஓகே,
எனக்கு தெரிஞ்சதை தான் நான் பேச முடியும். ஓகேயா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து 3500 போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு வருது ரேட்டு. வீடு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கிடைக்கிறாங்க. பெரிய ஆசைலாம் இல்லை, இந்த மாதிரி ஒரு வீடை வாங்கி செட்டில் ஆகிடலாம். நல்லா கட்டியிருக்காங்கய்யா. வீட்டுக்குள்ளே லிஃப்ட்டு, ஸ்பாட் லைட்டு, அது இதுன்னு மாசாக இருக்குது. என்ன ஏதாவது வேலை பார்க்க போறியா என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாட் லைட்டை வந்து வெற்றிகரமாக ஃபிட் பண்ணிட்டாரு. இங்கேயாவது வந்து மூங்கில் போட்டு வச்சுருந்தாங்க ஒரு பேலன்ஸுக்கு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா மூங்கிலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆட்டம் அந்த மாதிரி அவ்வளோ ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கு. என்னையா கீழே பாதாளம் தெரியுதா? ஒரு வேளை சோத்துக்காக எவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு. அண்ணன் கைத்து மேலே நடக்க போறாரு. இது நீ இங்கே ஏறி நிற்கிறதுக்கு ரோட்ல ஏறி நின்னா ஒரு நாளைக்கு 2000 3000 சம்பாதிக்கலாம். என்ன பண்றது? யோ இப்போ வந்து உன்னைய நான் பார்த்தேன்னா வச்சுக்கேன், எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வருது? இந்த எம் குமாரன் சன் ஆஃப் மகாலட்சுமியில விவேக்கும் ஜெயமரவும் தொங்கிட்டு இருப்பாங்க தெரியுமா? செல்லாத்தா மாரியாத்தா அந்த மாதிரி தான் இருக்கு. ஒன்றும் பெருசாலாம் ஹைட்லாம் கிடையாதுயா. கையிலே ஆகாசம் கொண்டு வந்த ஓடேசோ. வெற்றிகரமாக 4 லைட்டையும் போட்டார். என்ன ஒரு 3 மணி நேரமாக போட்டிருப்பியாத? மணி என்ன ஆகுது இப்போ? கையில் தான் வச்சுருக்கேன் பாரு. மணி 2. எத்தனை மணிக்கு வந்தோம்? 1.5 மணி நேரத்தில் போட்டேன் வெற்றிகரமாக. கைஸ் இதான் பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து ரொம்ப சூப்பராக ஸ்பேசியஸாக கட்டியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஓனாக இருக்குது, அதை தான் விரட்டுறதுக்கு இப்போ ரொம்ப நேரமாக இந்த ஆள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. கடைசியில் அதை வந்து விரட்டிட்டாரு. எதுக்குயா? ஜம்ப் பண்ணுச்சுன்னு ஒரு வில்லா எவ்வளோ இருக்கும்? கோடி கணக்கில் வரும். இங்கே பாரு, இந்த லைட்லாம் பாரு, வேற லெவலில் போட்டிருக்காங்க. முன்னாடி நீ அங்கெல்லாம் டம்மி, இங்கே வரும். இங்கே சூப்பராக அதான் இங்கே அவனுங்க சூப்பராக போட்டிருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா சிட்டிலேருந்து அவுட்டர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் அவுட்டரில் இருக்கும். ஸ்கூலு காலேஜெலாம் எல்லாமே 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் இருக்கும். சொல்லப்போனால் எல்லாமே அவுட்டர் தான். பட் ஆனால் செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏரியாவே பாருங்க, வேற லெவலில் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் இருக்குமா? வச்சிருப்பாங்க.